நிறைய கதைகள் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய முதல் படமாக இந்த படம் என்னோட. பட் அவுட் ஆஃப் தட் மூன்றாம் கண் இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். இந்த கதைக்கு தான் ப்ரொடியூசர் கிடைச்சாரு. இவள பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கன்னா கங்கணம் கட்டிட்டேவா இருக்கோம். ப்ரொடியூசர் இதுக்கு தான் காசு கொடுத்தாரு. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. எடுக்கும்போது இம்ப்ரோவைசேஷன், ஷூட்ல இம்ப்ரோவைஸ் அது எதுவுமே இல்லை. ஸ்கிரிப்டை ஒரு 15 வருஷமா சினிமால தான் இருக்கேன். நம்ம ஆஃப் கேமரால ஒரு விஷயம் பேசணும் இல்லையா? அவர் இப்போ சொல்ற எடிட்டிங் தெரியும். எடிட்டிங் மட்டும் இல்ல, அங்க பாத்தீங்கன்னா அது அந்த விஷயம் சொல்லுங்க சார். நீங்க எதுக்கு சினிமாக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க சார். அது கொஞ்சம் சில கான்ட்ரவர்சிலாம் வந்துரும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி இந்த கதையை ஓகே பண்ணீங்க? காசு கொடுத்தாங்க, கதை சொன்னாங்க, காசு கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் கூட அது கேட்டாரு, எப்படி நீங்க சந்தோஷ் இந்த ரோலுக்கு செலக்ட் பண்றீங்க, இது அவரு பண்ண மாட்டாரு அப்படிலாம் பேசினாங்க. அதெல்லாம் இல்லை சார், அவர் பண்ணுவாரு, அவர்கிட்ட ஒரு இது இருக்கு, எனக்கு அது தெரியுது. ஒலியோட்டம். எனக்கு வந்து ராஜா சார் தான் என்னுடைய, எப்படி சொல்றது, அவர் தான் என்னுடைய கடவுள், அவர் தான் என்னுடைய ஜீவன், அவர் தான் என்னோட உயிர். ராஜா சாரோட மியூசிக் இல்லைன்னாக்கா நான் என்னைக்கோ கூட பண்ணியிருந்தேன். ஸோ அவரோட பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அடிப்படையில் ஒரு இலக்கியவாதியாக இருக்கிறேன், நிறையா எல்லாம் பண்ணியிருந்திருக்கேன். அப்படிங்கும்போது அந்த பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காம போச்சு. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ ஹாப்பி. ஜூன் 12 மூன்றாம் கண் ரிலீஸ் ஆகுது. டீசர் பார்க்குறப்ப இட்ஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஒரு மாதிரி ஒரு ஹைப்பர் லிங்காக அந்த கதையே வந்து எல்லாத்தையுமே ஒரு மாதிரி நிறைய கனெக்ட் பண்ணுது. ஸோ என்னுடைய புரிதலில் சில விஷயங்கள் இருந்தாலும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய டெபியூ படம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக டெபியூவாக வரப்போ நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறைய கதைகள் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய முதல் படமாக இந்த படம் என்னோட. பட் அவுட் ஆஃப் தட் மூன்றாம் கண் இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். நிறைய கதை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கதை இருக்குது, நிறைய விஷயம் பண்ணு தான் நினச்சோம். இதுதான் முதல் படம் அப்படிங்கிறதுலாம் நம்ம கையில் கிடையாது. இந்த கதைக்கு தான் ப்ரொடியூசர் கிடைச்சாரு. ப்ரொடியூசர் இந்த கதையை ஓகே சொன்னாரு. ஆமா, நாங்கன்னா கங்கணம் கட்டிட்டேவா இருக்கோம். ப்ரொடியூசர் இதுக்கு தான் காசு கொடுத்தாரு. இந்த கதைக்கு தான் ஓகே சொன்னாங்க. ஓகே, அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சது. ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப நன்றி. உண்மையே சொல்லணும். இதுதான் நான் ஆரம்பத்திலே கேட்டேன், என்ன பேசணும் பேசக்கூடாது. நீங்க எப்படி இந்த கதையை ஓகே பண்ணீங்க? காசு கொடுத்தாங்க. எக்ஸாக்ட்லி, இதுவும் கரெக்ட் தான். கதை சொன்னாங்க, காசு கொடுத்தாங்க. ஆக்சுவலி என்னன்னா, நான் உண்மை சொல்றேன். இவர் எங்கிட்ட ஓப்பனா சொன்னார். இவரை நாங்கள் கால் பண்ணும்போது இவருக்கு ஹைதராபாத் இருந்தார், சென்னை வந்தார். வந்தோடனே இந்த வேணாம்னு சொல்லிட்டு போகிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுற ஐடியா இல்லை, ஏன்னா எல்லாமே புதுசாக இருக்காங்க, எல்லாம் சின்ன பேனராக இருக்குது, புதுசாக இருக்குது, வேண்டாம், தமிழ் ஏற்கனவே நிறையா இது மாதிரி இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், இது வேணான்னு சொல்கிறதுக்காக கர்டிசிக்காக நேரில். எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்தது, வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஹீரோ அங்கே இருந்து நேரில் வரா, இது ஏதோ சம்திங் ராங், ஏதோ விஷயம் இருக்குது, இவருக்கு ஏதோ இதில் ஒரு சின்ன ஒரு இது ஹூக் இருக்குது அப்படின்னு தோணுது அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் உட்கார வச்சு ரூமில் கதவெல்லாம் சாத்திட்டு கேட்டு ஆகணுங்கிற அளவுக்கு ஒரு நாகேஷ் ரேஞ்சுக்கு கதை சொன்ன உடனே. ஆக்சுவலி ஒரு ஃப்ளைட் டிரான்சிட்டில் வந்தேன். நான் ஹைதராபாத்லேருந்து சென்னை வந்துட்டு, சென்னையிலேருந்து எங்கள் ஊர் கோயம்புத்தூர். நான் ஹைதராபாத் தெலுங்கில் தான் நடிக்கிறேன். ஒரு தெலுங்கு நடிகனாக தான், என்ன தான் தாய்மொழி தமிழாக இருந்தாலும் தெலுங்கு நடிகனாக தான் இருக்கேன், வாழ்ந்துட்டுருக்கேன். அப்புறம் ஆக்சுவலி நம்மளை கூப்பிட்டு ஒருத்தர் மதித்து கதை சொல்கிறாருன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். யார் கதை சொன்னாலும் கேட்பேன். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பெரிய டிரெக்டர், தங்கர் பச்சான் சார் அண்ட் வாசு சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு சீனியாரிட்டி ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ அட்லீஸ்ட் வென் வி ஸ்டார்டட் எங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் சீனியர்ஸ்னால் ஒரு பயம், மரியாதை அண்ட் ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஸ்ட்ரகிள். உட்காந்தேன், கதை ஆக்சுவலி போல்ட் போட்டு தான் கதை சொன்னார். போல்ட் போட்டு, அது வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லை, ஐயோ போல்ட் போட்டு தான் கதை சொன்னார். 3 மணி நேரம் சொன்னாருங்க. கரெக்டாக கதை கேட்டு முடிச்சு செக் வாங்கிட்டு ஃப்ளைட் ஏறி போயிட்டேன். அது வரைக்கும் அது ஐ திங்க் என் வாழ்க்கையில் அது ஒன்று. ஏன்னா ஓப்பனாகவே சொல்லிட்டார், உள்ள கதை சொல்லும் ஆரம்பிக்க முன்னாடி, இல்லை சார் நான் மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன், ஒரு கர்டசிக்காக நான் நேரில் வரேன் அப்படிலாம் அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்னடா எல்லாம் கதை கேட்டோடனே மாட்டேன்னு சொல்லுவாங்க, மனசு கதை கேட்கலோட மாட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன சார், நான் வந்து தெலுங்குல கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு பேசிக்கான ஒரு சேலரி வரும். தமிழில் வரணும் அப்படின்றது ரொம்ப ஆசை இருக்குது, ஆசைப்பட்டாலாம் நடந்துடாது. பட் பண்ணணுமா இவ்வளோ, ஏன்னா பணம் கம்மியாக வரும், டைம் கொடுக்குறோம், நம்மளுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் கதை கேட்கும்போது என்னென்னா, அப்போவே வந்து காஸ்ட் ரெடி ஆச்சு. சந்தோஷ் ஆல்ரெடி படத்தில் இருந்தார்.
எனக்கு சந்தோஷ் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. நான் இங்கே வந்து சினிமாவுக்குள்ளே வர்றப்புலேருந்தே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்கோம். அந்த படத்தை பற்றி இங்கே வேண்டாம். அப்புறம் விதார்த் நானும் வந்து எனக்கு மைனா டைம்லேருந்து நாங்கள் இது பண்ணிட்டுருவோம். மைனா டைம்லேருந்து நல்ல ஃப்ரெண்டு. ப்ளஸ் அப்போ தான் நாங்கள் டெவில் நடித்து முடித்தோம் மிஷ்கின் சாருக்கு. கலை எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட். கலை கூட நாங்கள் தேட்டர் பண்ணும்போதுலேருந்தும் தெரியும். ஸோ ஜாலியாக எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா நான் ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணதே ஜான் விஜய் சார்ட்ட தான். அவர் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஹெட்டாக இருந்தார். நிறைய பேருக்கு தெரியாது. இத்தனை பேர் இருக்காங்க, ஜாலியாக போய் பண்ணலாம், அது காசு வேறு கொடுக்குறாங்க. அண்ட் ஜோக்ஸ் அசைட் ரொம்ப ரொம்ப அருமையான கதை, சொல்ல வேண்டிய ஒரு கதை. இதில் கண்டிப்பாக நான் பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. சந்தோஷ் பிரதாப் ப்ரோ, ரீசெண்ட் லீடர் ஒரு நல்ல ஹிட். உங்களுடைய அந்த ரோல் இட் வாஸ் வெரி இம்பாக்ட்ஃபுல். அண்ட் மூன்றாம் கண் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், சம்வேர் லைக் ஒரு ட்ரீமி கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு பார்த்தப்ப அப்படிதான் இருந்தது. ஏன்னா இந்த டீசரில் உங்களை பார்க்குறப்ப ஒரு லாலிபாப் எப்பயுமே இருந்தது, ஒரு மாதிரி குவர்க்கியா. அந்த கேரக்டர் பற்றி எனக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் கதை கேட்கும்போது அவர்கிட்ட எப்படி என்ன சூஸ் பண்ணின்னு தான் கேட்டேன். எனக்கு தெரியும் நான் என்னால் இது பண்ண முடியும், ஆனால் நீங்கள் எப்படி யோசிச்சீங்கன்னா நான் கேட்டேன். இவர் அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. நேரில் படத்தில் பார்த்தது தான், நேரில் நான் சந்திச்சது கிடையாது. நான் நேரில் சந்திச்சா ஒருத்தருடைய கேரக்டர் என்ன நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். படத்தில் மட்டும்தான் வேறு நான் பார்த்துருக்கேன். படத்தில் எல்லாமே ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருப்பார். அப்படி இருப்பார், அப்படி எத்தனை பேர் அடிக்கலாங்கிற மாதிரி தான் இருப்பார் அவர். இவர் இந்த ரோலுக்கு நான் வந்து சூஸ் பண்ணும்போது இவன் ப்ரொடியூசர் கூட அது கேட்டார், அது எப்படி நீங்கள் சந்தோஷ் இந்த ரோலுக்கு செலக்ட் பண்ணுறீங்க, இது அவர் பண்ண மாட்டாரே அப்படிலாம் பேசினேன். அதெல்லாம் இல்லை சார், அவர் பண்ணுவார், அவர்கிட்ட ஒரு இது இருக்கு, எனக்கு அது தெரியுது. ஒலியோட்டம் இல்லை, எங்களுக்கெல்லாம் வந்து சந்தோஷ் ரோல் பார்த்தா பயங்கர பொறாமை. ஷூட்லேயே வந்து நான் எல்லாத்துக்குமே ஒரு இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சந்தோஷ்க்கு வந்து ஓப்பன் என்ன ஆனாலும், ஏன்னா அவருடைய கேரக்டரும் அப்படி. சந்தோஷ் நடிக்கும் போதுல எங்களுக்கு நின்றுட்டு பொறாமையா இருக்கும். சரி ஓகே, இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம்னா வித்தார்த் தான். எனக்கு இந்த எக்ஸ்ட்ரீம்னா அவர் இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கணும். ரெண்டு பேருக்கு வந்து கூடயே தான் டிராவல் ஃபுல்லா, படம் ஃபுல்லா. எனக்கு ஆக்சுவலா பாவமா இருக்கும், இந்த மனுஷன் வந்து பேசாமலே நடிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா இட் வில் பி a big surprise. இந்த கேரக்டர் டிசைனே வந்து புதுசா இருக்கும். மேபி நிறைய பேர் இதை வச்சு ஒரு கதையை எழுதினாலும் எழுதுவாங்க. இந்த கேரக்டர் ஒரு ஸ்பின்-ஆஃப் ஹாப்பி. எனக்கு என்னன்னா முதல் தடவை யாரோ என்ன வேற விதமா பார்த்து ஒரு கேரக்டர் கூப்பிட்டுருக்காங்க அந்த படத்துல. உடனே நான் ப்ரொடியூசர் யாரு இதெல்லாம் நான் மறந்துட்டேன். ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்தது தான். ஆக்சுவலாக இவர் கேட்ட மாதிரி தான், இவர் சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட், எப்படி வந்து உங்களை சூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தான். பட் ஐ திங்க் அந்த நம்பிக்கை வந்து இந்த படம் நிறைய பேருக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். சரி, வேற விதமா இவரை யூஸ் பண்ணலாம் அப்படி. ஐ திங்க் உங்களுக்கே ஒரு பிரேக்கா இருந்திருக்கும். பிகாஸ் கன்சிஸ்டன்ட்டா ஒரு ஆன்டகனிஸ்டா ஒரு சீரியஸான ரோல்ஸாவே சொல்லணும்னா, நான் சினிமா வந்ததே வந்து டான்ஸ் பிடிச்சுதான். ஆனா இது வரைக்கும் எந்த படத்துலயும் வந்து நான் பாட்டோ சரி டான்ஸோ சரி இருந்ததே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் கேட்பாங்க, ஏன்டா உன்னை எந்த படத்துலயும் வந்து ஆடவே வைக்க மாட்டேன்றாங்க, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு. இல்லைன்னா போனா எல்லா படத்துலயும் கொண்டுடுவாங்க. நீங்க கொள்ளுவீங்க. ஸோ அதனால இன்னுமே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி கேரக்டர்ஸ். மேபி திஸ் வில் பி ஒன் ஆஃப் தட். அப்ப டான்ஸ்ல ஒரு அழகான சாங் இருக்கு எல்லாரோட காம்பினேஷன்ல. ஓகே, இட்ஸ் a theme song மாதிரி. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கும். அதுல டான்ஸ்ல பெருசா இருக்காது, பட் ஏதோ ஒரு சின்ன மூவ்மெண்ட்லாம் அப்படி டிஃபரெண்டான ஒரு ஃபீல், ஜாலியா இருந்துச்சு. எல்லாரும் வெரி நைஸ் சாங், வெரி நைஸ் சாங். அஜேஷ் வந்து மியூசிக் பண்ணிருப்பாரு. வெரி நல்ல பியூட்டிஃபுல் சாங். யா, இட்ஸ் லைக் ஒரு நாள் இருந்தது ஒரு ஈவினிங்ல பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. இட்ஸ் a nice song. இன்ஃபேக்ட் ஐ திங்க் நிறைய இந்த பரிமளான் கோ ரிலீசிங் நிறைய ஒரு ஆன்சாம்பிள் காஸ்ட்னுடைய கல்ச்சர் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ரொம்ப அழகா எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆதித்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுமோ அது மாதிரி பண்ணியிருக்காரு. திரிகுன் சொல்லணுமா, சொல்றேன். நீ முருகன்னு சொன்னாலும் பழனியாண்டுவான்னு சொன்னாலும் முருகனை தான் பாரு. அப்புறம் கலையா இருக்கட்டும், வித்தார்த்தா இருக்கட்டும், தேஜுவா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஜான் விஜய் அண்ணா. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா இது நான் எப்படி ரிலேட் பண்றேன்னா, இப்போ நீங்க சொல்றீங்களா உங்களோட கேரக்டர், அதாவது சந்தோஷ்னா இந்த மாதிரி தான் ரோல்ஸ் பண்ணுவாரு, சீரியஸா பண்ணுவாரு, வில்லனா பண்ணுவாரு, இல்லைன்னா ஆக்ஷன் பண்ணுவாரு, அப்படி அதை வந்து இந்த படம் பிரேக் பண்ணுது. இதை நான் எங்க கனெக்ட் பண்றேன்னா, சார்பேட்டால வந்து வேட்டை முத்துக்குமார் அவருடைய ரோலுமே வந்து கன்சிஸ்டன்டா ஒரே மாதிரி. இன்னைக்கு தாய் கிழவி அப்படி அந்த கேரக்டரை ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்த மாதிரி. ஐ திங்க் ஒரு ஆர்டிஸ்டோட பொட்டன்ஷியல இந்த சைட்ல இருந்து இந்த சைட் சேஞ்ச் இட் டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்டர் தான். அவங்க எங்களை எப்படி பாக்குறாங்களோ அது பொறுத்து தான் இருக்கு. இல்லைன்னா நாங்க காசு கொடுத்து எங்களை எப்படி கதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ ஏதாவது ஒன்று நடக்கணும், அது இப்படி நடந்துச்சு, அவ்வளோதான். இது எப்பவுமே வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம யோசிப்போம் இல்லையா, எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயம் பாரதி ராஜா சார் அடிக்கடி சொல்லுவார். ஒருத்தனால சிரிக்க முடியும், ஒருத்தனால அழ முடியும், ஒருத்தனால கோபப்பட முடியும்னா அவங்களால எல்லாமே செய்ய முடியுது இல்லை. அப்படிங்கும்போது ஏன் எல்லா கேட்டையும் எல்லாராலையும் பண்ண முடியாது?
அப்படிங்கிற கேள்வி ரைஸ் ஆகுது இல்லை. ஸோ டெஃபினட்டாக இவரும் சிரிப்பார், இவர் சிரிக்காமலாம் போக போகிறது இல்லை. இவர் பாருங்க வந்ததுலேருந்து சிரிச்சிட்டே தான் இருக்காரு, ஜாலியாக இருக்காரு. ஸோ இந்த ஒரு ஆளையும் எப்போ பார்த்தாலும் ஒரு இருட்டாகவே காமிச்சாங்க, ஒரு டார்க்காகவே காமிச்சாங்க, மூடியாகவே காமிச்சாங்கங்கிற கேள்வி எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச பல ஆக்டர்ல வந்து பிளசண்டான பர்சன் சந்தோஷ் இல்லை அது நான் நேரில் நான் சந்திக்காததுனால எனக்கு தெரியல. ஒன்ஸ் நான் அவரை மீட் பண்ண உடனே வரும்போதே சிரிச்சிட்டே தான் வந்தார், ஜாலியாக தான் வந்தார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்தார். வரும்போதே இப்படி வந்து சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் அப்படியே வர முடியும். ஸோ அதனால அந்த ஒரு அந்த ப்ளசன்ட் லுக், அந்த ஒரு ஜாலியாக இருந்த ஒரு மூடு, அந்த ஃப்ரெண்ட்லியாக இருந்த ஒரு மூடு வந்து படத்துக்கு தேவைப்பட்டுச்சு. உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எந்த டவுட் நான் கூப்பிடும்போது கூட எல்லாருமே என்ன குழப்பி விட்டாங்க, ப்ரொடியூசர் சைட்லேருந்து அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் குழப்பிட்டாங்க. அவர் வில்லன் ஆர்டிஸ்ட்டு, அவரை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் சரியாக பண்ண மாட்டார், இப்போ கூட சொல்லுங்கள் வேறு யாராவது ஆப்ஷன் நம்ம போயிடலாம் அப்படின்னு நிறைய இதெல்லாம் கேட்டாங்க. நான் எழுதின பேப்பரில் இருந்து இவரை தாண்டி வேறு ஒரு சாய்ஸே அங்கே எழுதலை. அவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நான் பிடிவாதமாக இருந்தேன். அதில் சாய்ஸே இடத்துக்கு போகவே இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இவர் கதை சொல்லும்போது கன்வின்ஸ் பண்ணிடுவார் நம்மள. அப்படியா? அதான் அது இவர் எப்படி லவ் பண்ணாரோ எப்படி இப்போ ப்ரொடியூசர் வந்து இந்த கதைக்கு ஓகே சொன்னாரோ, நாங்களும் அதே மாதிரி தான். அவர் கதை நரேட் பண்ண உடனே ஆக்சுவலாக வந்து அவர் என்ன பார்த்தது பிளசண்டா, இவர் வந்து கராராக தான் உட்காந்துட்டு இருந்தாரு, அப்படியே பயங்கர இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தாரு. ஸோ சொல்லும்போது ஓகே இந்த மனுஷனுக்கு ஏதோ இருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். வேலை செஞ்சுருவான், படம் பண்ணிடும். கண்டிப்பா அந்த அந்த நம்பிக்கை வந்துடும். அது ஃப்ரம் தி ஸ்கூல் ஆஃப் தங்கர் பச்சன் அண்ட் வாசு சார் அப்படி எடுத்து இல்லை, இது பியூர்லி வந்து வாசு சாரோட பேட்டர்ன் தான். அது அவர் வந்து என்னென்னா என்ன தேவையோ அதை தாண்டி வேறு எதையுமே எடுக்கவே மாட்டார். என்னோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படி தான் இருக்கும். எடிட்டிங் எனக்கு பேசிக்காக எடிட்டிங் தெரியும். ஸோ அதனால் என்ன தேவையோ அதை மட்டும்தான் எழுதணும், அதை மட்டும்தான் எடுக்கணுங்கிற ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். அதனால் எடுக்கும்போது இம்ப்ரோவைசேஷன், ஷூட்ல இம்ப்ரோவைஸ் அது எதுவுமே இல்லை. ஸ்கிரிப்ட் ஒரு 15 வருஷமா சினிமாவில் தான் இருக்கேன். அவரு நம்ம ஆஃப் கேமரால ஒரு விஷயம் பேசணும் இல்லையா, அவர் இப்போ சொல்ற எடிட்டிங் தெரியும். எடிட்டிங் மட்டும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸும் தான் இருக்காரு. இல்லை அது என்னன்னா அது அந்த விஷயம் சொல்லுங்க சார், நீங்க எதுக்கு வந்து சினிமாக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க சார். நீங்க அது கொஞ்சம் சில கான்ட்ரவர்சிலாம் வந்துடும் நினைக்கிறேன். பரவாயில்ல, அது வேற மாதிரி சொல்லிக்கலாம். எனக்கு வந்து ராஜா சார் தான் என்னுடைய, எப்படி சொல்கிறது, அவர் தான் என்னுடைய கடவுள், அவர் தான் என்னுடைய ஜீவன், அவர் தான் என்னோட உயிர், எல்லாமே அவர் தான். ராஜா சாரோட மியூசிக் இல்லைன்னாக்கா நான் என்னைக்கோ சூசைட் கூட பண்ணியிருந்திருப்பேன். அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் போயிருக்கேன். என்ன மீட்டு கொண்டு வந்தது எல்லாமே ராஜா சார் தான். ஆக்சுவலாக இன்னைக்கு காலையிலையும் நேற்று தான் ரஞ்சித் அவர் பேசி நான் பார்த்தேன். இந்த மாதிரி காரில் போய் ஒவ்வொரு நாள் தான் பாட்டு கேட்டுட்டு ரீசெண்டாக ராஜா சாரோட சாங் தான் ஒரு மோட்டிவேஷன். ஸோ அதுக்கு இப்போ 2வது டேரக்டர் இதை பற்றி சொல்லி நான் கேட்குறேன். ஆக்சுவலாக இல்லை அது நிறைய நேரம் நடந்திருக்கு எனக்கு. நிறைய தடவை எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது எல்லாமே வந்து ராஜா சார் மியூசிக் தான் என்ன மீட் எடுத்துக்கிட்டே இருக்கு. அது அந்த ஹவு டு நேம் இட் நத்திங் பட் வின். இந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் சாங் சொல்லுங்க உங்களுக்கு. அந்த மாதிரி நத்திங் பட் வின் இதை என்ன வந்து எப்போ இருந்தாலும் என்ன வெளியில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நான் போயிடுவேன், நான் அதை போட்டுருவேன். நான் போட்டு ஹெட்ஃபோன் எடுத்து காதில் போட்டேன். என்ன எழுதினாலுமே சார், எழுதும் போது அந்த பேக்ரவுண்ட் போட்டிங்கன்னா எல்லா சிச்சுவேஷனுக்குமே அது ஒர்க் ஆகும் சார். எவ்ரி ஸ்கிரிப்ட் எழுதும்போது பேக்ரவுண்டில் ராஜா சார் எஸ்பெஷலி நத்திங் பட் வின் ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு. ஆமா, அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது நான் நிறைய ரைட்டர் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை உயிர் வைக்கிற ஒரு ஆள் அவர். அவருடைய மியூசிக் அது சான்ஸே இல்லை, அது வேறு லெவல். என் படத்தில் டைலாக்லாம் வேறு இருக்குது, அவரை பற்றிலாம் எழுதியிருக்கும், பேசியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக அது வந்து பெரிய ஒரு விஷயம். ஸோ அவரோட பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அடிப்படையில் ஒரு இலக்கியவாதியாக இருக்கிறேன், நிறையா எல்லாம் பண்ணியிருந்திருக்கேன். அப்படிங்கும்போது அந்த பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காமல் போச்சு. ஓகே, அந்த பாட்டெல்லாம் கேட்டுறதீங்க வேணாம், அந்த கலைஞர்கள்லாம் கோவப்படுவாங்க. இவ்வளோ அருமையான பாட்டாக இருக்குது, இந்த லிரிக்ஸ் நல்லா இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ லிரிக்ஸ் எழுத ஆரம்பித்தேன். அது எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு என்னோட சர்க்கிளில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க. இந்த படத்தில் பார்த்துருக்கியான்னு என்ன கேட்பாங்க. இல்லையே அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க. படத்தில் பார்த்தா அந்த சுச்சுவேஷனில் அந்த சாங் வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் அந்த சுச்சுவேஷன் நல்லா இருக்காது, அந்த ஒரு மாதிரியாக இருக்கும். அது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ நம்ம ஏன் அந்த கதை எழுதக்கூடாது, திரைக்கதை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி யோசி ஃபுல்லாக அப்படி வரேன். ஆனால் பாட்டு எழுதுறதுக்காக ராஜா சாரை மீட் பண்ணி பேசி ட்ரைலாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது எங்கள் அப்பா விடல. அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, அந்த நேரம் வீட்டில் வச்சு பூட்டிட்டாரு. அப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு லாக் இருக்கு. அப்போ இப்போ எப்படி வந்தீங்க? அப்பா இறந்துட்டார். அப்படியா? ஸோ இந்த கதை ஐ மீன் இப்போ ஆக்சுவலாக அவர் எங்கேருந்தோ பார்த்து சந்தோஷப்படுவார், நான் அப்பயே அவரை விட்டுருக்கணும் அப்படின்னு. அப்போ விட்டுருந்தாரு ஒரு லிரிசிஸ்ட் ஆயிருப்பார் சார். இப்போ இந்த படம் நல்லா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுதான் ஏதோ பிகிந்தது. தேங்க்யூ அப்பா. சார் இப்போ இந்த படம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மோர் இன்டு கேரக்டர் ட்ரிவன். ஒவ்வொருத்தருக்கும் அதிகமான பிளே இருக்குது. ஸோ அதை மெட்டீரியலைஸ் பண்ணுறப்போ இந்த படத்தில் ஒரு சம்பவத்தின் அடிப்படையாக கதை நகருது அப்படின்றப்போ ஒவ்வொரு கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் அந்த வெயிட் எப்படி கொடுத்துருக்கீங்க சார்? ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஈக்குவலாக இருக்கும், எல்லாருக்குமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தீங்க, டீசரில் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாகவே இருக்கும், யாருக்குமே வந்து குறையவே இருக்காது. அவங்க படத்தில் டியூரேஷனுமே கூட அந்த அளவுக்கு பேலன்ஸ்டாகவே தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இவருக்கு தான் அதிகம் ரோல் படத்தில் இருக்குன்னா,
நாங்க யாருமே அந்த மாதிரி பொறாமப்படுற ஆர்டிஸ்ட் அந்த படத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். we would have accepted. டெஃபினெட்லி. ஸோ ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு என்வாயன்மெண்ட் சினிமாவில் அமையிறது. அந்த மாதிரி படம் தான் இது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு என்வாயன்மெண்ட், எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம். ஸோ வி வர் வெரி ஹாப்பி. லைக் அவங்கவுங்க ஸ்பேஸ் கொடுத்துட்டு டைம் கிடைக்கும் போது எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, டேரக்டர் ஆக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவர் ஆக்சுவலாக இதில் ஒரு கேரக்டர் பண்ணிடலாம், அப்படி இருப்பார் அவர். அவர் ஒரு ரோல் கூப்பிட்டேன் நான், அவர் பண்ண மாட்டேன்ட்டாரு. ஒரு சின்ன ஒரு ரோல் 2 பேருமே. அவர் ஆக்சுவலி எங்களோட பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பார், பயங்கரமாக அவரை வந்து க்ரூம் பண்ணிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு தங்கமான ப்ரொடியூசர் நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. சசி சார் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் மொரோவர் இந்த கதை ஒரு மர்டர் த்ரில்லராக போகுது அப்படின்ற பட்சத்தில் அதோடைய இன்டென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்படின்றப்ப அண்ட் மொரோவர் நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் அப்படி இருக்குமா? பிகாஸ் சிலர் வந்து ஒரு மூவி பஃபாக இருக்காங்க, மூவி ஃபெரட்டிக்காக இருக்காங்கன்னா தே வில் பி இன் டு தட் ஃபிலிம். சில ஆடியன்ஸ் வில் பி லைக் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக படம் பார்க்க வரப்போ அவங்களுக்கும் அந்த என்கேஜிங் ஃபேக்டர், அந்த எட்ஜ் ஆஃப் சீட் த்ரில்லரை நம்ம கண்டிப்பாக நிறைய இருக்குது. அந்த என்கேஜ்மெண்ட்டு எல்லா விதமான கேரக்டர்ஸ், எந்த விதமான ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பசங்களாக இருக்கட்டும் அல்லது வயசானவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரிசர்வ்டாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், யார் வந்தாலுமே சரி அவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கான மெட்டீரியலோட தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கேரக்டர்ஸ். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ரிலேட் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நான் சொல்லலை. இப்போ அவர் திரிகுன் கேரக்டர் ஆகட்டும், இவர் கேரக்டர் ஆகட்டும், எல்லாருடைய கேரக்டருமே கூட, விதார்த்து, கலையரசன், எல்லாருடைய கேரக்டருமே கூட எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பர்சனல் லைஃப்பில் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் படம் முழுக்க ட்ராவலாக இருக்குது. டெஃபினெட்லி எல்லாருமே அட உண்மையாங்க, எல்லாருமே சைக்கோ. இல்லை, நிஜ வாழ்க்கையில் ஜென்ரலாகவே வந்து இப்போ 2026 உயிரோடு இருக்கோம்னா நம்ம ஒன்று சைக்கோவாக இருக்கணும், இல்லை சைக்கோவால் எஃபெக்ட் ஆனவனா இருக்கணும். அதுவும் எங்கள் படத்தில் இந்த வருஷம்லாம் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு. இப்போ அப்செஷன் பண்ணுற ஒரு விஷயமே அந்த படமே. இன்னைக்கு அப்செஷன் வந்து அவ்வளோ வைரலாக போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த சீரீஸ் நீங்கள் நெட்டில் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த சீரீஸ் என்னன்னா எக்ஸ்ட்ரீம் டார்க் சைட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ ஈவன் மூவிஸ் வயலன்ஸ், பிளட் ஷெட் இது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எங்கேயோ எல்லாருக்குமே அந்த உள்ள ஆத்திரம் இருக்கு, நானும் அதை பண்ணணும் அப்படின்னு. அட்லீஸ்ட் திரையில பார்த்து நம்ம வந்து நம்மளை வந்து சாந்தப்படுத்திக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே ஹியூமன் மென்டாலிட்டியே வந்து என்னன்னா, ஒரு நல்லவனும் இருப்போம், ஒரு கெட்டவனும் இருப்பான். கமல் சார் சொன்ன மாதிரி ஆமாம் ஹீரோ ஆமாம் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குள்ளேயுமே ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் யூஸ்வலி என்னென்னா, நம்ம ஒரு ஹீரோவாக காட்டுறோம் அப்படிங்கும்போது வந்து அந்த கேரக்டரைசேஷன்லாம் படத்தில் ஒழிச்சு வச்சிரும். ஒருத்தர் வில்லனாக காட்டும்போது அவனுடைய நல்லதெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு அவனோட கெட்டதை காட்டி நம்ம என்ன காட்டுறோம். எனக்கு சார் சொன்னது என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, யார் நல்லவன் யார் கெட்டவன் நீங்கள் படம் பாருங்கள், ஹூஸ் குட் ஹூஸ் பேட். இப்போ நம்ம இந்த சொசைட்டியில் இருக்கோம், நம்மளுக்கு சீட்டு கொடுக்காதவன் கெட்டவனா, இல்லை லஞ்சம் கேட்டவன் கெட்டவனா, இல்லை எவ்வளோ கேள்விகள் இருக்குல்ல, அந்த ஒரு சொசைட்டியில் கனெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 7 என்ற ஒரு மூவி இருக்கு இங்கிலீஷ்ல, இல்லைன்னா வந்து அன்னியனே, டேவிட் ஃபின்ச்சரோட அன்னியனே கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ குற்றம் பண்ணுறவங்கள வந்து தண்டிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து குற்றம் பண்ணவனை கொலை பண்ணவன் தப்பானவனா, இல்லைன்னா குற்றம் பண்ணவன் கொலை செஞ்சது வந்து கரெக்டான விஷயமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு வேண்டேஜ் பாயிண்ட் தான் வச்சுங்களேன் இந்த படம். இது வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ல கடைசியாக நான் பார்த்தது ஆடியன்ஸ் கையில் விட்டுருப்பாங்க, அவன் டைரக்டர் ஆனானா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. கிளைமேக்ஸ்ன்றது வந்து ஆடியன்ஸ் கையில். ஸோ இஃப் தே வாட்ச் மூவி கரெக்டாக, இப்போயே நாங்கள் இன்டர்வியூ சொல்லிடுறோம், கடைசியில் படம் பார்த்துட்டு என்ன சொல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். பட் ஓப்பன் அண்ட் விடுறதுன்றது இட்ஸ் ரிஸ்கி திங் இல்லை சார். ஏன்னா ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த படம் எப்படி இருந்தாலும், இப்போ இன்கேஸ் நான் சும்மா சொல்கிறேன், ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப வீக்காக இருந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து ஓகே இட்ஸ் குட் ஃபிலிம் ஆயிடுது. அந்த கிளைமேக்ஸ், அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த படத்துடைய ரொம்ப விஷயத்தை தீர்மானிக்குது இல்லை? இல்லை, இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வியை நீங்கள் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதை நம்ம ஒத்துக்கலாம். பட் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்லாம் பயங்கர புத்திசாலியாக இருக்காங்க, செம்ம நாலேஜ் அவங்க கிட்ட இருக்குது. நம்ம எடுக்கிற படத்தை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கிற அந்த ஒரு விஷயத்தை, பெரிய பெரிய டெக்னீஷியன் வச்சு எடுக்கிற, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிற அந்த ஒரு சீனை, ஒரு விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட் ஒரு மொபைல் ஃபோனில் ரீக்ரியேட் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சில படத்தில் வரக்கூடிய சில காமெடின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை விட இந்த ரீல்ஸில் வர காமெடிலாம் விழுந்து விழுந்து சிரிக்க வைக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருமே கிரியேட்டர்ஸ், எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது, அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கிறாங்க. அது எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முன்னாடிலாம் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல. இப்போது சோஷியல் மீடியா அவங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணது இல்லையா? ஸோ அதனால் அவங்க அதை வெளியில் காமிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுடைய டேலண்ட் எனக்கு தெரியுது. டெஃபினெட்லி எல்லா படமும் எல்லாருக்குமே பிடிச்சிடாது.
பட் இந்த படம் டெஃபினெட்லி இல் பி லைக் குட் ரீச். எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச படமா கண்டிப்பா Actually, எனக்கு இருக்கும். அந்த- யோசிக்க வைக்கிற ஒரு அந்த படமா இருக்கும். கேள்வியே சந்தோஷம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து ஹைப்பர் லோக்கல் தான் செல்லிங் கான்டென்ட். Yeah. அதாவது எவ்வளோ ஸ்பெசிஃபிக் ஜானர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சேனலே ஆரம்பிச்சாலும் ஒரு திண்டுக்கல்ல சேர்ந்து ஒரு ஃபுட் பிளாகருக்கு இருக்கிற ஒரு எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக போறீங்களோ அவ்வளோதான் ரீச் ஜாஸ்தி அப்படின்ற. ஃபிலிம்ஸும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஜானர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து குடும்பங்கள் கொண்டாடும் அப்படின்றது வந்து கிடையாது. எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜானர். இந்த ஜானரில் ஒன்று பார்க்கணும். உங்களுக்கே தெரியும் நிறைய கமர்ஷியல் படங்கள் வருது, பெரிய கலெக்ஷன் பண்ணுது, அதையும் வச்சு அடி நடிக்கிறாங்க. அது இட் கெட்ஸ் ட்ரால்ட் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் வந்து கண்டிப்பாக பிரேக்கிங் த ஃபோர்த் வால் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வேற ஒரு இது போகும்போது தான் ஒரு கியூரியாசிட்டி வருது. அட்லீஸ்ட் படத்தினுடைய சக்ஸஸ் ஃபெயிலியர் யார் கையிலுமே இருக்காது. அட்லீஸ்ட் படம் முடிச்சுட்டு அடிக்காமல் இருந்தால் ஒரு டீசெண்டான படம் பண்ணியிருக்கோம். அதுவும் தெலுங்குலாம் வச்சு செய்கிறாங்க தலைவர். I think இட்ஸ் a challenge தான். பட் we have given our best. இது கண்டிப்பா எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும்னு நான் நம்பிக்கை இருக்கு. இப்போ வந்து பர்டிகுலரா இந்த படம் தான் போவோம், இந்த படம் போவாதுன்னு சொல்லி எந்த ஃபார்முலாவும் கிடையாது. அதை பிரேக் பண்ணி தான் எல்லாருமே சக்சஸ் மூவி கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்குமே வைபவ் சூரியவன்ஷி ஆகணும் தான் ஆசை. ஓகேவா? ஆனா ருத்ராஜ் மாதிரி பேட்ல பட மாட்டேங்குதே பால். பட் கண்டிப்பாக ஐ திங்க் திஸ் கோனா பி அ இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆடியன்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கு அண்ட் தே ஆர் ஓப்பன் டு நியூ திங்ஸ், நியூ கான்டென்ட். ஐ திங்க் மூன்றாம் கண் இட்ஸ் கோனா பி சச் அ ஃபிலிம். ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் மீட் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் டைம். June 12th. அண்ட் தேங்க்ஸ் டு யூ டூ. என்னன்னா ஒரு ஜென்ரலான கொஸ்டினோ இவங்களோட அனுபவம் எப்படி இருந்தது, செட்டில் எப்படி இருந்தது, அது மாதிரி கேள்வி கேட்காம நிறைய இன்டெப்த் நாலேஜ் பத்தி கேட்டீங்க. அப்புறம் செட்ல என்னெல்லாம் ஃபன் பண்ணீங்க? ஆமா, அப்புறம் செட்ல ஃபன் ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள். ஸோ அந்த மாதிரி கேட்காம ரொம்ப அழகா இருந்தது. நிறைய சினிமா நாலேஜ் வச்சிருக்கீங்க. ஸோ நீங்க பேசிட்டு நான் நினைச்ச விஷயம்னா, இது மாதிரி எல்லா யூடியூப் சேனல்ஸும் இது மாதிரி சினிமா நாலேஜ் இருக்கிற பர்சனை இன்டர்வியூரா வச்சாங்கன்னா எங்களுக்கும் நல்லா இருக்கும், சினிமா பாக்குறவங்களுக்கும் இது என்னன்னு புரியும் அப்படின்ற விஷயம் தோணுச்சு. ஆடியன்ஸ் All the best to you. என்னடா ஒரு ஹுக் லைன் ஒரு தம்ப்நெயில் வராத கேள்வியே கேட்டிருக்காங்க. ரொம்ப டீசென்ட்டா படத்தை பத்தி பேசிட்டு போயிருக்காங்க படத்தோட இன்டர்வியூல. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்